சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தி எம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் திருவடித்தாமரைகளை அடிநாயேன் சென்னின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரைபுரை கனிய புகுந்து நின்றுரைக்கு பொய்யருள் கடந்தமை சுடரே இறைவரா மண்ணும் அமதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் திரு அருள் கருணையாலும் குருவருள் துணையாலும் அடிநாயனை சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய வாழ்த்தினாலும் நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் தொடர்ந்து சைவ அடிப்படை தகவல்களை இன்று சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றான். அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனை சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் தவத்தின் ஈட்ட காரணமாக இக்குழுவில் இணைந்து பயன்பெறும் அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய தொடர் சிந்தனை மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லக்கூடிய நூல்களின் பெயர், அந்த நூலுடைய ஆசிரியர் பெயர், இவற்றையெல்லாம் சிந்தித்து இன்று நாம் எல்லாம் சைவ பாடத்தை எளிமையாக புலனத்தின் வாயிலாக சிந்திப்பதற்கு இறைவன் கருணை எவ்வாறு துணை நிற்கின்றது என்பதையும் இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல மெய்கண்ட நூல்கள் தோன்றுவதற்கு காரணம் சொல்லியாயிற்று நேற்று. எப்பொழுது தத்துவத்தில் குழப்பம் ஏற்பட்டு விட்டதோ அந்த குழப்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி கருணையே வடிவமாக இருக்கின்ற நம் சிவபெருமான் புறசந்தான குறவர்கள் நால்வரை அனுப்பி தத்துவ குழப்பத்தை நீக்கி அருள் செஞ்சார். இப்ப இவர்கள இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட சைவ சித்தாந்த நூல் இல்லவே இல்லையானா இருந்திருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் சைவ சித்தாந்தத்தை வாழ்க்கைய வாழ்ந்து இருந்தாங்க, அதனால தனிப்பட்ட நூலா தேவைப்படல. இப்ப இது எப்படி தெரியுங்களா? இப்ப புதுசா அரசாங்கம் ஒரு விவசாயத்தை வலியுறுத்திட்டு வரும் வேளாண்மை துறையில இருந்து. அங்கக வேளாண்மை அங்கக வேளாண்மை ஏதோ புதுசா சொல்றாங்களே அப்படின்னு போய் உட்காந்தா அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன் செஞ்ச வேளாண்மை முறைக்கு பேர் தான் இப்போ அங்கக வேளாண்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் நல்ல ஆழ்ந்த அறிவோடும் நிறைந்த தெளிவோடும் இறைவனின் துணையோடும் அழகா வாழ்ந்துருக்குறாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்ச விவசாயத்தை இன்னைக்கு பஞ்சகவியங்கிறாங்க. பஞ்சகவியம் போட்டு தெளிச்சு இயற்கையான முறையில் இயற்கை வேளாண்மை செய்யுங்கள் 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 என்று இன்னைக்கு ஒளிபரப்பு அப்படியே விளம்பரம் பண்ணிட்டு வராங்க. இப்ப ஏன் இதை விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவசாய நிலம் பாழடிக்கப்பட்டு போச்சு.
வேற வழியே இல்லை. உரத்தை போட்டு 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 நிலத்தை விஷமாக்கியாச்சு. சாப்பிட்றது பூரா 199.99% விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உணவுங்கிற பேர்ல. அழிவை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? உடனே அங்க வேளாண்மை முறையை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு கொடுக்குது. அதுபோல நம்ம முன்னோர்கள் எப்பொழுது சிவபெருமான் ஒரு ஒழுக்க நெறியான சைவ நெறியை நமக்கு முன்பாகவே கொடுத்தானோ அந்த ஒழுக்க நெறியில் வாழ்ந்து இருக்கின்றார்கள். தன் வாழ்க்கையே சைவ பாடமாக இருந்திருக்கின்றது. நம்ம வாழ்க்கையில சைவ பாடத்தை படிக்கிறோம் இன்னைக்கு. அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அப்ப இதுல இவங்களால குழப்பம் வந்தோடனே என்ன பண்றாங்க? திருப்ப ஆளை அனுப்பி நமக்கு மீண்டும் கொடுத்துருக்குறாங்க இறைவன். இதுதான் உண்மை பொருள். அப்ப மெய்கண்டாருக்கு முன்பு நமக்கு நூல்கள் இருந்திருக்கு. அதுல 2 நூல் நம்ம இப்ப படிக்கிற 14 சாத்திரத்தில் இருக்கு. மெய்கண்டாருக்கு முன்பாக இருந்த நூல்கள். அது என்ன நூல்னு பாத்தீங்கன்னா திரு உந்தியார் அப்படிங்கிற நூலு. இந்த நூலை திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் நமக்கு அருளி கொடுத்திருக்கிறாங்க. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 1147. இரண்டாவது நூல் திரு களிற்றுப்படியார். இதை எந்த ஆசிரியர் மூலம் நமக்கு சாமி கொடுத்தாங்கன்னா திரு கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். கிபி 1177 ஆண்டு இவரோடது. இதுக்கப்புறம் தான் 3வது நூலாக நம்மளுடைய சிவஞான போதம் இருக்கின்றது 14 சாத்திரத்துல. ஞானாமிர்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ஆனா அது 14 சாத்திரத்துல இடம்பெறல. ஆணவ மலத்தோட உண்மையை அருமையா சொல்லக்கூடிய நூல். எல்லாத்தையும் சொல்லிட்டே வரும். ஒரு இடத்துல இடர்பாடான ஒரு கருத்தை சொல்லிடும். அதாவது கிரியாசக்தி அறிவற்றது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து அதில் இருக்கும். அதனாலயே என்னவோ தெரியல, ஏதோ ஒரு காரணத்தால நம்ம 14 சாத்திரத்துல ஞானாமிர்தம் இடம்பெறவில்லை. அப்ப மெய்கண்டார் நூலுக்கு முன்பாகவே நம்மள்கிட்ட சைவ சித்தாந்த நூல் 2 இருந்திருக்குது. ஒன்று திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார். அதுக்கு நம்ம முன்னாடியே காரணம் சிந்திச்சாச்சு. எப்படி நம்ம ஒழுங்கா நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாமே விவசாயத்தை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயத்தை நாகரிக மோகம் என்ற புதிய நாங்க வளர்ச்சி, நவீன வளர்ச்சி, நவீன வளர்ச்சி, நவீன வளர்ச்சின்னு சொல்லி எப்படி விவசாயத்தெல்லாம் கெடுத்து இன்னைக்கு அழிவு நிலையில மீண்டும் அரசாங்கம் என்ன பண்ணுது? அந்த விவசாயத்தை மீண்டும் வலியுறுத்துது இல்லையா? அதுபோல நம்மளுடைய இறைவனார் எப்பொழுது இருந்தாரோ அப்பொழுதுல இருந்தே நமக்கு சைவ நெறி இருக்கு. அந்த சைவ நெறியை வாழ்ந்தார்கள். சைவ நெறியாகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். எப்ப இவங்கெல்லாம் குழப்பம் பண்ணி மக்களை குழப்பினாங்களோ அப்ப அந்த குழப்பத்தை தெளிவிப்பதற்காக மெய்கண்டாரை நமக்கு கொடுத்தாரு செஞ்சார். இப்ப ஆக நமக்கு இன்று நாம் 14 சாத்திரங்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல முதல் 2, ஒன்னு திருவுந்தியார், ஒன்னு திரு களிற்றுப்படியார். 3 சிவஞான போதம். சிவஞான போத ஆசிரியர் மெய்கண்டார். இவருடைய திருப்பெயரிலே தான் இந்த சாத்திரங்கள் வழங்கப்படுகின்றது. மெய்கண்ட சாத்திரம் 14 என்று வழங்கப்படுகின்றது. அத்தனை பெருமைக்கு உடையது. கிபி 1232 காலம். அடுத்து இவருடைய சீடர் அருள்நந்தி சிவனார் எழுதியது சிவஞான சித்தியார் 1232. இருவா 20 இதுவும் அருள்நந்தி சிவனார் தான் எழுதியது. கிபி 1232. உண்மை விளக்கம் திரு அதிகை மனவாசகம் கடந்தார். இவரும் மெய்கண்டாருடைய மாணவர்கள் ஒருவர் என்பதை நம்ம ஏற்கனவே அடிப்படை தகவலில் சிந்தனை பண்ணியிருக்கோம். கிபி 1232. இப்போ 6 நூல் பார்த்துட்டோம். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருவா 20 உண்மை விளக்கம். 7 சிவப்பிரகாசம். இதனுடைய நூலாசிரியர் உமாபதி சிவனார். கிபி 1313. திருவருள் பயன், வினாவெண்பா, போற்றி பக்ரோடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். சிவப்பிரகாசம் தொடங்கி சங்கற்ப நிராகரணம் முடிய மொத்தம் 8 நூல்கள் உமாபதி சிவனாரால் நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 14 நூல்களும் நமக்கு சாத்திர நூல்கள், தத்துவ நூல்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் என்று பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு நமக்கு உயிருக்கு உறுதி பொருளை தரக்கூடிய நூலாக இருக்கின்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்கண்டாருடைய வரலாறை
நம்ம நேற்றுக்கே சிந்தனை பண்ணியிருக்கிறோம். இந்த சைவ பாடம் எப்படி யாருக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கின்றது. திருவருளால் கொடுக்கப்பட்ட இந்த தத்துவ சாத்திரங்களை முறைப்படி திருமடங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குருநாதருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அந்த உயிர் பணிவும் நல்ல ஒழுக்கமும் பெற்று இதற்கு இந்த கல்வியை கொடுத்தால் தகும், அந்த தகுதியை பெற்றிருக்கிறது என்று குருநாதர் உணர்ந்து அந்த உயிருக்கு என்ன பண்ணுவார்னா முதல்ல தீக்கையை தான் கொடுப்பார். தீக்கையை வாங்கிக்கிட்ட பிறகு இந்த நூல்களை படிக்க வேண்டும். இதுதான் விதி. இப்படியே இந்த விதியை தளர்த்தாம சாமி விட்டுருந்தார்னா எத்தனை உயிர் உயிர்வடைய முடியும் இந்த காலகட்டத்தில்? எங்க நம்ம போய் நம்ம பணியெல்லாம் விட்டுட்டு திருமணத்தில் போய் தங்கி அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்க உள்ளத்தில் இடம் பிடித்து அவங்க நமக்கு தீக்கை செய்து இவ்வளோ 2 வருஷம் 3 வருஷத்துலலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு உண்மை விளக்கம் தெரிஞ்சுக்கவே 10-15 ஆண்டு தொண்டு செய்த நண்பர்கள்லாம் பார்த்துருக்குறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. உண்மையாகவே 15 ஆண்டுகள் ஒரு குருநாதர் எங்கெல்லாம் செல்றாரோ அங்கெல்லாம் போய் அவர் வேண்டிய தொண்டெல்லாம் செஞ்சு உண்மை விளக்கத்தை கற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விதிமுறையை இறைவன் இந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு திரு ஆவடுதுறை திருமணத்தை சார்ந்த நம் மெய்கண்டார் வழிவந்த திருமணம், அவருடைய பரம்பரை சார்ந்தவர்கள் அமைத்த மடம். அதில் 23வது சன்னிதானம் சீர்வலர் சிவபிரகாசர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்படியே மடங்களுக்குத்தான் வந்து படிக்கணும்னு சொல்லி நாம் என்ன விதியை தளர்த்தாமல் இருந்தால் உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்று எண்ணி புறசந்தான குறவர்களை அனுப்பி நமக்கு கொடுத்த தத்துவ கல்வி பயனற்று போய்விடுமே என்று சொல்லி நமக்காக இறங்கி வந்து அனைத்து திருமடங்களையும் எதிர்த்து 1992 பெரிய புரட்சி செய்து மையங்களை அமைத்து மையங்கள் தோறும் சைவ பாடம் நடத்துவதற்கு அருளி கொடுத்தவர் திருவாவடுதுறை 23வது சன்னிதானம் சீர்வலர் சிவபிரகாசர். சிவபிரகாசம் தாங்க இந்த விதிமுறையை சொல்லும். யாரெல்லாம் வந்து தத்துவ நூலை பெறுவதற்கு தகுதியுடையவர்னா தீக்கை பெற்றவர்களே தத்துவ நூலை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் சிவபிரகாசம் தான் சொல்லுது விதிமுறை. ஆனா நம்ம பெருமானுடைய கருணை அதே சிவபிரகாசம் என்ற பெயரை தாங்கியே குருநாதராக வந்து நமக்கு 1992 இந்த நூலை மையங்கள் தோறும் நடத்தலாம் என்று அனுமதி கொடுத்தார். அதன் பொருட்டு எழுந்த பெரும் புரட்சியே இந்த எல்லோரும் திருக்கண்டிகையின் திருநீரும் அணிந்து அருமையாக சைவத்தை ஏற்றி போற்றுகின்ற நிலையை நாம் காண முடிகின்றது. இந்த நிலையில தான் திருமுறை எப்படி எளிமையா வெளியே வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதியை வெல்வது எப்படி அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டாங்க. திருவாவடுதுறை மடம் தான். அது மெல்ல மெல்ல வந்து ஒரு இல்லந்தோறும் சேர்ந்து ஒரு வழியாக இன்று எளிமையாக எல்லாருமே 12 திருமுறையும் இல்லத்தில் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஆக திருமுறையுமே நமக்கு பெரிய விழிப்புணர்வு உடைய நிலையில இருக்கக்கூடியது இந்த காலம்தான் என்று சொல்ல வேண்டும். அதாவது நம்மகிட்ட கையை விட்டு போயிட்டு மீண்டும் வந்து சேர்ந்த காலம். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்மளுடைய கோவையை சார்ந்த மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் 1993 தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைவனார் சிவ உயர்திரு சென்னியப்பனார் ஐயா அவர்கள். இதனுடைய செயலாளர் சிவ குமரலிங்கம் சைவ சிங்கம். நேரில் பார்த்தீங்கன்னா வகுப்பு எடுக்கும் போதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயாட்ட பாடம் கேட்கறதுக்கு. சிவ குமரலிங்கம் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் பெருமானின் திருவடியை ஏற்றி போற்றி உண்மை நிறையோடு வாழ்ந்ததால நமக்கு இன்னும் எளிமைப்படுத்தி நமக்கு புரியும் வண்ணம் பொருள் புரியும் வண்ணம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2011 முதல்ல சைவ பாட வகுப்பு அப்படின்னு சொல்லி 14 மையங்கள் தொடங்கினாங்க. அது 2வது தொகுப்பு 2 ஆண்டு கல்வியாக்கி 14 மையங்கள் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் 2வது தொகுப்புல 18 மையங்கள், 3வது தொகுப்புல 22 மையங்கள்,
இப்போ 4வது தொகுப்பு நடந்துட்டு இருக்குது. 24 மையங்கள். இப்படி எளிமையா நமக்கு நல்ல ஆசிரியர்களை கொண்டு அருமையான நூலுக்கு இக்காலத்தில் புரியும் வண்ணம் பொருளை எழுதி, யார் பொருள் எழுதினாங்க தெரியுங்களா? நம்மளுடைய சிவ சென்னியப்பனார் ஐயா எழுதி கொடுத்துருக்காங்க. எளிமையா நம்ம உணர்ந்துக்கிற அளவுக்கு எளிமைப்படுத்தி அழகுற எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில கேட்டு சிந்தித்து அடியனுடைய உயிரும் உய்வடையும் வண்ணம் அருளி செய்த அந்த மன்றத்தாரின் திருவடிகளை எல்லாம் வணங்கி கொண்டு, இப்போ இவ்வளோ நாளாக நம்ம சிந்தனை பண்ணியாச்சு. அடிப்படை தகவல்கள் இப்படித்தான் பார்த்தாச்சு. இனிமேலுக்கு நூலுக்குள்ளார நம்ம போகணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி மனசுல, இப்போ நான் வங்கியில் வேலை பார்த்தேன்னா மாசான சம்பளம் வருது, ஒரு ஆசிரியராக வேலை பார்த்தேன்னா மாசான சம்பளம் வருது. அதுக்காக நான் படிக்கணும், படித்தாதான் வேலைக்கு போகலாம். இந்த உலகியல் கல்வியை படித்தால் ஒரு வேலை கிடைக்கின்றது, அந்த வேலையை செய்தால் நமக்கு அதிலிருந்து ஒரு ஊதியம் கிடைக்கின்றது, அந்த ஊதியம் கிடைத்தால் நம் வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடிகின்றது. இந்த சைவ படத்தை நாங்கள் ஏன் படிக்கணும்? இதனால எங்களுக்கு பயன் என்ன? இதான் வருமானம் வருமா அப்படின்னு சில வினாக்கள் எல்லோருக்கும் எழும்புகின்ற ஒன்றுதான். எதையுமே பயன் இல்லாத நாம செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஏதேனும் ஒரு பயன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கல்வியை பெற்றுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய வினாக்கள் அப்படியே அடிக்கிட்டே போவாங்க. இந்த கல்வியால் பயன் என்ன அப்படின்னா, நம்ம வள்ளுவ நாயனார் சொன்னாரு, கற்றதனால் ஆய பயனென்கொள் மாலறிவன் நற்றால் தொழார் எனினர். உலகியல் கல்வியால நமக்கு எந்த பயனுமே கிடையாது, உடம்புக்கு தான் பயனுங்க. நீங்க உலகியல் கல்வியை கற்று படித்து ஒரு வேலைக்கு போய் அதுல ஊதியம் வாங்கி உங்களுடைய உடல் தேவைகளை தான் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள். அந்த உடல் தானா இயங்காது. அந்த உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா உடம்பு தானா இயங்கும்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப அந்த உடலை இயக்குவதற்கு ஒரு உயிர் ஒன்று இருக்கின்றது. அந்த உயிருக்கு சம்பாதிக்க வேண்டிய சொத்தை சம்பாதிப்பதற்காக தான் சாமி இந்த உடம்பையே கொடுத்தாரு. ஆனா இது இங்க வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு உடம்புக்கு மட்டுமே சம்பாதித்துட்டு செத்து போகுது. ஏன்னா இதான் உண்மை. அதனால இந்த உயிருக்கு வேண்டிய செல்வத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த செல்வத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தத்துவ கல்வி. சரிங்க, நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க. இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் தெளிவாக தான் இருந்துச்சு. இந்த பிறவி ஏன் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்றீங்க. வினைத்தாப்பா காரணம், உன் வினைப்பயனுக்கு ஈடாகத்தான் உனக்கு பிறப்பு நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப முதலா உயிர் பிறவிக்கு வந்திருக்குமே, அப்ப அந்த உயிர் என்ன வினை செஞ்சது? அப்ப எப்படி அதுக்கு பிறப்பு கொடுத்தார் சாமி? இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரையே சாமி படைச்சாருமாங்க. கிடையவே கிடையாது. உயிர், ஆணவ மலம், இறைவன், இது மூன்றுமே அனாதி பொருள். உயிருக்கான உடலை தான் சாமி படைத்து கொடுக்குறாரு. அதுக்குதான் 5 தொழில் செய்யறாரு. இதான் உண்மை. நம்ம உள்ளார போய் விளக்கமா இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப ஏன் இதை கத்துக்கணும்? அந்த கேள்விக்கான விடை. அப்ப வினைன்னு சொல்றீங்களே, முதலா எந்த உயிருக்கு என்ன வினை இருந்துச்சு, அதுக்கு ஏன் உடம்பு கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வினா. இந்த வினாவுக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கொற்றவன்குடி உமாவதி சிவனார் போற்றி பக்ரோடை அப்படிங்கிற நூல்ல அருமையாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அழகா, யாருமே மறுத்திட முடியாது. ஆணவ மலத்தோடு உயிர் கூடி கிடக்கின்றது. இறைவன் இருந்தான், அவன் ஒளிபொருள். அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன். உயிர் இருந்துச்சு, ஆணவ மலம் இருந்துச்சு.
இப்ப ஆணவ மலம் போய் உயிரை பற்றியதா, உயிர் ஆணவ மலத்தை பற்றியதா அப்படின்னா, இது போய் அதை பற்றுச்சு, அது இதை பற்றுச்சுன்னு சொன்னா குற்றம். ஏன்னா ஆணவம் சடப்பொருள், அது போய் உயிரை பற்றாது. உயிர் போய் பற்றுச்சு அப்படின்னு சொன்னா உயிர் நினைவற்ற நிலையில கிடக்கு, பெத்த நிலை என்று பெயர். நினைவே அற்று போய் தான் துன்பத்துல தான் கிடக்குறோங்கிறதே தெரியாம கிடக்கு. சுய நினைவே இல்லாத ஒருத்தன் என்னத்தை செய்ய முடியும்? அப்ப ஆணவமும் உயிரை பற்றல, உயிர் போய் ஆணவத்தை பற்றல, இயல்பா ரெண்டுமே ஒன்னா கிடந்துச்சு. இதுக்கு உமாவதி சிவனார் அழகா சொல்லுவாங்க, இந்த நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல் வரும்பொழுதே நெல்லுக்கு உமி தவிடு இயல்பாவே இருக்கும். நெல் அது வரும்பொழுதே அந்த உமியோட சேர்ந்து தான் வரும். அது முன்னாடி இருந்துச்சா இது பாலும் அந்த உமியும் சேர்ந்து தான் வரும். அதுபோல இயல்பாகவே உயிர் ஆணவத்தோடு கட்டுண்டு கிடக்குது. அத சாமி பார்த்தார். உயிருடைய அறிவு செயலிருந்து இப்படி கிடக்குதேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, குருடர்களுக்கு இரக்கம் கொண்டு ஒரு கைகோள் கொடுத்து உதவி அவங்கள போய் நல்ல இடத்துல சேர்த்து விடுற மாதிரி சாமி என்ன பண்ணாருன்னா உதவி செஞ்சார் அந்த உயிருக்கு. தன்னுடைய திருக்கண் பார்வையால் அதுக்கு அருநோக்கம் செய்யறார். அருநோக்கம் செஞ்சு இந்த மாயங்கிற ஒரு பொருள் இருந்து அதுக்கு உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அருநோக்கம் செஞ்சாரு. சரி, முத உடம்பு கொடுக்கும்போது அதுக்கு எந்த வினையுமே இல்லையே, அவர் எப்படி உடம்பு கொடுத்தார், எப்படி அந்த உயிருக்கான உடம்பை இவர் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 வகையான உடல்கள் இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரண சரீரம் ஆனந்தமய கோஷம், கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம், குணசரீரம் மனோமய கோஷம், அதிசூக்கும தேகம்னு இதை சொல்லுவாங்க. சூக்கும சரீரம் பிராணமய கோஷம், புரியட்ட காயம்னு இதை சொல்லுவாங்க. 5 தான் தூள சரீரம். இப்பவும் நம்ம உடம்புக்குள்ள இந்த 5 உண்டு. இப்ப என்ன பண்ணார்னா, பெருமான் இந்த சூக்கும சரீரம் கொடுத்தார் இல்லையா. காரண சரீரம்னா ஒரு வித ஆனந்தம், அதே நினைவே அற்று கிடக்கிற ஒருத்தருக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுக்க அப்படியே தன்னையும் அறியாம கை கால் அசைக்கல, அப்படி ஒரு நிலை, ஒரு ஆனந்தம். கஞ்சுக சரீரத்தை கூட்டின உடனே அங்க எத்தனை தத்துவம் கூட்டுவாங்கன்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகத்தை கூட்டுவார். அடுத்து குணசரீரம், குணத்தத்துவம் மட்டும். இந்த 4வதா சூக்கும சரீரம் இருக்கு இல்லையா, புரியட்ட காயம், அங்க அந்த சரீரம் கூட்டின உடனே அதுக்கு புலன்கள் 5, அந்த கரணம் 3 கூட்டுவார். ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம், உரு, இவை 5ஐயும் கூட்டுவார். இதை கூட்டிட்டு அந்த கரணத்துல 3 கூட்டுவார். மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனம்ங்கிறது ஒன்று அந்த தத்துவத்தை கூட்டின உடனே அந்த உயிர் என்ன செய்யுதுங்களா, அப்படியே பலவாறு நினைத்தலை செய்தான். அந்த நினைப்பிற்கு ஏற்றவாறு அந்த உயிருக்கு வினை நிகழும். அந்த வினைக்கு ஏற்றவாறே முதலாக இறைவன் ஒரு உயிருக்கு தூள உடம்பு என்று சொல்லக்கூடிய, அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடலை கொடுத்து அருள் செய்கிறார். கைவிளக்கு போல நாங்க இப்படி கொடுத்து அருள் செஞ்சு அந்த உயிருக்கு பல்வேறு நிலைகளிலும் உதவியாக இருந்து இந்த பிறவியை வீணாக்கி விடாதே, உயிருக்கான சொத்தை சம்பாதித்துக் கொள் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் கர்ப்பபேலம். அதெல்லாம் நம்ம விரிவா நம்ம நூலுக்குள்ள போகும்போது பார்ப்போம். இப்ப வந்துடும். இப்படி உதவி செஞ்ச இறைவனை மறந்து உண்மையான செல்வமான சிவத்தை சம்பாதிக்காது, அழிவுடைய செல்வங்களான, அழியக்கூடிய செல்வங்களான உடலுக்கு தேவையான இதை மட்டும் சம்பாதித்து ஏமாந்து போகாமல் உயிருக்கான செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உயிரும் தத்துவ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவசியம். ஒவ்வொரு உயிருக்கும் தத்துவ கல்வி அவசியம். அதெல்லாம் சரிதான். தத்துவங்களை எல்லாம் கடந்து நிற்பவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை தத்துவத்தில் நின்று கொண்டு இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா முடியாதுங்க.
தத்துவத்தை உயிரும் கடந்து நிற்கணும். அப்படின்னா இறைவனை போய் சேர முடியும். அப்போ எதுக்காக நாங்க தத்துவம் கத்துக்கணும் அப்படின்னா, இறைவனுடைய உண்மை என்னன்னு முதல்ல உயிர் தெரிஞ்சுக்கணும். உயிருடைய உண்மை என்ன, நிலை என்ன, இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாயோடைய உண்மை என்ன, ஆனமலத்தோட இயல்பு என்ன, அதனுடைய இலக்கணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு எதை விடணும், எதை பிடிக்கணுங்கிற அறிவு வேணும் முதல்ல உயிருக்கு. அது சொன்னா விளங்கிக்கிட்டா மட்டும்தான் புரியும். அப்படின்னா தான் அது நம்ம ஆனமலத்தில் இருக்கக்கூடாது. இதை விலகி இறைவனை பிடிக்க வேண்டும் என்ற நிலையை அது ஏற்றுக்கொள்ளும். ஆக இறைவனிடத்து பயமில்லாது அன்பு செலுத்த வேண்டிய நிலையில் ஒரு உயிர் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தத்துவ ஞானம் தெரியணும். இல்லாட்டி நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, ஏய் சிவன் கோயில் பக்கம் போயிட்டாங்கடா, ஓச்சி மோசம், சிவன் சொத்து கொலநாசம், அந்த பக்கம் திருநூறாவது வாங்கிட்டு வந்துடாதம்மா. அப்ப இப்படிப்பட்ட பயம்லாம் போகணும்னா முதல்ல தத்துவம் தெரியணும். அவன் எவ்வளவு கருணையாளன்னு தத்துவத்தை படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால உயிராகிய நாம் சம்பாதிக்க வேண்டிய சொத்து, சம்பாதிக்க வேண்டிய செல்வம் சிவம் மட்டுமே. அதை எப்படி சம்பாதிக்கணும், சிவத்தை நாம் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா தத்துவ ஞானம் தெரியணும். இதுக்காக தான் நம்ம தத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஆக இன்றைய சிந்தனையில் தத்துவ கல்வி என்பது உயிர் அத்துணையும் பெற வேண்டியது. அந்த தத்துவ ஞானத்தை பெற்று உயிர் உண்மையான சொத்தான சிவத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனாலதான் சிவம் சொத்து குலம் நாசம்டா அப்படின்னா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஏய் சிவன் சொத்து குலம் நாசம்டா, அங்க போயிட்டு எதுவும் வாங்கிடாத, கோயில் பக்கமாவது போயிடாதம்மா. அப்படி இல்லை. உயிர்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரே சொத்து சிவம் மட்டும்தான். நீ மற்றபடி சொத்துன்னு நினைச்சிட்டு குலம் கோத்திரம் மனை வாழ்க்கை பொண்ணு பொருள் பொண்டாட்டி புள்ள மாடை மாளிகை அத்தனையும் நீ சொத்து சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா சொத்தும் ஒரு நாள் நாசமாகக்கூடிய சொத்துடா, அழியக்கூடிய சொத்து அது. அதனால அழியா சொத்து சிவம் மட்டுமே. அந்த சிவத்தை நீ சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்த பழமொழி அது. அதனால சிவம் என்ற சொத்தை சம்பாதிக்க முதல்ல தத்துவம் என்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நமக்கு இறைவன் அருமையாக இன்னும் எளிமைப்படுத்தி இப்ப கொடுத்துருக்காங்க. மையங்கள் தோறும் அமைத்து வாருங்கள், உணவு கொடுத்து வந்து கத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. தொகை கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நூலுக்கான தொகையை மட்டுமே பெற்று தொண்டுள்ளதோடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில மேலும் மையங்களுக்கும் எங்களுக்கு செல்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற அடியார்களுக்காக வேண்டி பெருமான் இன்னும் இறங்கி வந்து அலைபேசி வாயிலாக புலனத்தை பயன்படுத்தி மேலாண் தகவல் தொடர்பை பயன்படுத்தி இந்த தத்துவ நூல்களை கொடுத்து அருள்வதற்கு கருணை செய்திருக்கிறாங்க. அந்த கருணையை நாம் எல்லாம் ஏற்றி போற்றி இறைவன் திருவடிக்கு பலகாலும் அவனை மீள 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 அவன் கருணையை நினைந்து வணங்கி நாளை முதல் மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் நூலை சிந்தித்து பயன்பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.